கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நடத்தும்படியாக ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இப்பொழுதும் இந்த வேத வசனத்தின் வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளிலேயும் எங்களை கிருபையாய் நடத்தினீர். உடைய வேத வசனத்தின் வெளிச்சம் இப்பொழுதும் எங்களுக்குள்ளே பிரசித்தம் தர ஜெபிக்கிறோம். வேதைகளாக எங்களை உணர்வுள்ளதாய் மாற்றி நடத்த ஜெபிக்கிறோம். அப்படியே செய்த ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஆமென், ஆமென். வாசிக்கும்படியாக கேட்போம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் அப்படியே 12 வசனம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் அப்படியே 12 வசனம். நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. ஆமென். எஸ், இங்கிலீஷ்ல படிங்க. Let no man despise thy youth, but be thou an example of the believers in word, in conversation, in charity, in spirit, in faith, in purity. எதுலெல்லாம் ஒரு சபை, எதுலெல்லாம் யூத்துக்கு மட்டும் இல்லை இந்த வார்த்தை, எல்லாருக்கும், only including servant of gods. ஆமென். எல்லாருக்குமே இது பொருந்தும். ஒரு சபை. Amen. Be thou an example of the church. Okay, believers or church. Amen. நாம் தான் சபையினுடைய எடுத்துக்காட்டாக இருக்கணும். சபைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. நீங்கள் மலை மேலே இருக்கிற பட்டணம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க எப்படியெல்லாம் எக்ஸாம்பிள் நமக்கு கொடுக்குறார். ஆனால் பாருங்க கடைசியில் ஆண்டவர் சொல்றது, யூ ஆர் த சர்ச். நீங்கள் தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16 சொல்றார், நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார். வாட் அன் எக்ஸாம்பிள். நம்ம எவ்வளோ பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். எதுலெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக இருக்கணுமா? ஆமென். அன்பிலும் நடக்கையிலும் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. ஊழியக்காரராக இருக்கட்டும், சபையின் பிள்ளைகளாக இருக்கட்டும், யூத்தாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், குட் எக்ஸாம்பிள்ஸ். ஆமென். யாக்கோபு நிருபம் 5 அதிகாரம் 10 வசனம். யாக்கோபு நிருபம் 5 அதிகாரம் 10 வசனம். என் சகோதரரே கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய நாமத்தினாலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர், இதெல்லாம் நீங்கள் சபையில் தான் பார்க்க முடியும். ஒரு ஊழியக்காரன் எப்படி, ஒரு ஊழியக்காரன் நடத்தை எப்படி, அவன் நீங்கள் சபையில் தான் கண்டுகொள்ள முடியும். சபையில் கண்டுக்கலாம், வெளியிலே கண்டுக்கலாம். வெளியில் ஜனங்கள் வெளியில் கண்டுப்பாங்க. சபையில் கண்டுக்கிறது தான் ரொம்ப 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 உண்மை, ரொம்ப 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 சாத்தியம். சபையில் வெளியில் கண்டுக்கிறதுலாம் அது வேற, அது 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 கண்டுக்கலாம். ஆனால் சபையில் கண்டுக்கிறது ஆவியில் கண்டுக்கிறீங்க. நீங்கள் சும்மா இல்லை, ஆவிக்குரிய கண்களில் கண்டுக்கிறீங்க. ஆமென். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, எப்படிப்பட்டவங்க நம்ம நடத்துகிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டு வைத்திருக்கிறீர்கள். ஸோ இதில் பால்ஸ் எக்ஸாம்பிளை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகளில் 20 அதிகாரத்தில் 24 வசனத்திலிருந்து படிங்களேன் சீக்கிரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20 அதிகாரம்
ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். பாருங்க, ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் முடிக்க நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஒரு ஊழியனுடைய துவக்கம் இப்படிதான் இருக்கணும். எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஒரு சபையினுடைய காரியம் அப்படிதான் இருக்கணும். சபையை ஆரம்பித்த கர்த்தர் உண்மை உள்ளவர். சபை விசுவாசிகளும் அப்படிதான், யூத்தும் அப்படிதான், ஒரு சபையில் இருக்கிற எல்லாருமே பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே அப்படிதான். எல்லாருக்கும் இது பொருந்தும். எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. உங்கள் பிரச்சனைகளை, போராட்டங்களை, உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற எவ்வளோ காரியங்களை கவலையே படக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்க. ஆண்டவருக்குள்ளே வந்துட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நடந்தாலும் அது கர்த்தருக்கு தான். ஆமென். அது கர்த்தருக்கு தான், சும்மா இல்லை. முதலையாவது நீங்கள் விழுந்தீங்க, நீங்கள் எழுந்துச்சிங்க, நீங்களாக போனீங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன நடந்தாலும் கர்த்தர் தான். ஆமென். எஸ், கர்த்தர் எல்லாமே கர்த்தரை சார்ந்து இருக்கிற காரியம்தான். அப்போ இதோ என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி முடிக்க நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். எனக்கு கொடுத்ததை நிறைவேற்றவே விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி கர்த்தர்களில் சொல்லுங்க. எனக்கு கொடுத்த பொறுப்பு, எனக்கு கொடுத்த ரட்சிப்பு, எனக்கு கொடுத்த அபிஷேகம், எனக்கு கொடுத்த ஊழியம், எனக்கு கொடுத்த பேர்டன், ஆமென், ஹல்லேலூயா, இப்படி செய்யணும், இப்படி பண்ணணுங்கிற பேர்டன், அதை நிறைவேற்ற நான் விரும்புகிறேன். படிங்க சீக்கிரம். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லோரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் அறிவித்தபடினாலே எல்லோருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு ஊழியக்காரனுடைய சாட்சி இப்படிதான். நான் சொன்னது மாதிரி ஒரு சபை தான் ஒரு ஊழியக்காரங்களுக்கு சாட்சி, ஊழியக்காரங்களுக்கு சபை தான் சாட்சி. சாட்சி சொல்றது அவங்க எப்படி வைக்கிறாங்க? உங்களே தான் நான் சாட்சியாக வைக்கிறேன், உங்களுக்கு தான் நான் ஊழியம் செஞ்சேன், உங்கள் முன்னாடி தான் நான் ஊழியம் செய்கிறேன், உங்களுக்கு தான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், என் ஓட்டத்தை சந்தோஷமாக நிறைவேற்றி முடிக்க ஆசைப்படுகிறேன் இல்லையா, என் பிராணனை அருமையாக எண்ணேன் இல்லையா, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நான் எப்படியாவது நிறைவேற்றி முடிக்க ஆசைப்படுகிறேன். எஸ், இதுதான் மாதிரி. பி அன் எக்ஸாம்பிள். சபைக்கு மாதிரி இப்படி தான். இந்த ஓட்டத்தில் தான், இந்த ட்ராக் தான் நமக்கு, வேறு ட்ராக் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் ட்ராக் இதுதான். வேறு இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம ஜீவிக்க முடியாது, இஷ்டத்துக்கெல்லாம் நம்மளால் வாழ முடியாது, இஷ்டத்துக்கெல்லாம் நம்மளால் ஓட முடியாது. ஆமென். எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆளுகளும் ஒன்றும் எனக்கு தகுதியாக இராது. நமக்குன்னு ஒரு ட்ராக் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ட்ராக். அந்த ட்ராக்கில் தான் நம்ம ஓட முடியும், மற்ற இஷ்டத்துக்கெல்லாம் ஓட முடியாது. ஆமென். படிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை குறித்து சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இது சபைக்கு தான் சொல்றாரு, ஊழியருக்கு தான் சொல்றாரு, எல்லாருக்கும் தான். சபையை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். ஏன்னா உங்களை எல்லாம் கண்காணிகளாக வைத்திருக்கிறார் கர்த்தர். சபையில எப்படி வைத்திருக்கிறார்? கண்காணிகளாக வைத்திருக்கிறார். ஆமென். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்போ 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்து நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நல் போதகத்திலும் தேறினவனாகி
உங்களுக்கு பிரசங்கிக்கிற வார்த்தையில் ஊழியக்காரனும் தேரணும், சபையும் தேரணும். இந்த வார்த்தை பேசும்போதே அவன் தேறினவனாக மாறணும். ஆமென். எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கு பார்க்குறோம்ல, அவனை தகுதி உள்ளவனாக மாற்றும் அந்த வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய ஜீவன், அந்த வார்த்தையினுடைய கம்பீரம், அந்த வார்த்தையினுடைய மேன்மை, அந்த வார்த்தையில் கொடுத்த அபிஷேகம், அந்த வார்த்தைக்குரிய பயம், நடுக்கம், இவைகளோடு கூட ஒரு ஊழியன் ஒரு வார்த்தையை பிரசங்கிக்கும் போது இந்த காரியங்கள் சம்பவிக்கும். நல்ல ஒரு ஊழியக்காரனாக இருப்பான். அதை கேட்கிற சபையும் நல்ல ஒரு சபையாக இருக்கும். அதில் மாறுதலே கிடையாது. மாறுபாடாக போக மாட்டாங்க. மாறுபாடான ஜீவியத்தில் இந்த சபை போகாது. ஆமென். இப்போ நீங்கள் அதனுடைய ஆமென் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம், எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்களாகி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். ஆமென். 26ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறாரு, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினால். ஆமென். ஒரு மாதிரியான சபை ஒன்றையும் மறைக்கக்கூடாது, எந்த காரியத்தையும் மறைக்கக்கூடாது. பாவத்தை மறைக்கக்கூடாது, கஞ்சாடையாக இருக்கக்கூடாது, பரிதானம் வாங்கி கொண்டு கஞ்சாடையாக இருக்கக்கூடாது, காணிக்கைக்கு ஊழியம் செய்யக்கூடாது, தசம பாகத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. இதுதான் ஒரு தேவனுடைய சபை. பி an எக்ஸாம்பிள் சர்ச். நல்லா கவனிக்கணும். அப்போ வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல், கர்த்தர் கொடுத்த ஆலோசனை ஒன்றையும் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், அறிவித்திருக்கிறேன். எப்படி? அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்களை நியாயாசனத்தினின்று துரத்தி விட்டான். அடுத்தது, அப்பொழுது கிரேக்கர் எல்லோரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனியை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள். இவைகளில் சொன்னது நிமித்தம் இந்த காரியங்களை ஆமென். இது வந்து this is the reference to the watchman, the walls. எசேக்கியேல் புஸ்தகத்தில், தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து 21 வசனங்கள் வரை படிங்க. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சபையில் ஒரு சில பேருடைய காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அக்கிரம விஷயங்கள் மிஞ்சி வல்லமை கொள்ளும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார், நியாய தீர்ப்புக்கே நாள் குறிக்கிறார். ஏன்னா தேவனுடைய சபையில் தான் நியாய தீர்ப்பு துவங்கும் காலம். சபை தான் முதல்ல பியூரிஃபை பண்ணுவார் கர்த்தர். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய சபையில் தான். ஆமென். ஆவியின்படி நடக்கிற நமக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. ஆனால் ஆவியின்படி நடக்காமல் நம்ம மாம்சத்தின்படி நடந்தால் ஆக்கின தீர்ப்பு உண்டு. உண்மை. மாம்சத்தின்படி நடக்கிறவங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு கண்டிப்பாக உண்டு. அது எங்கே ஆரம்பிக்கும்னா சபையில் தான் ஆரம்பிக்கும். ஆனால் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஊழியக்காரனிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தனது துன்மார்க்க வழியில் இராதபடிக்கு. நிறைய பேர் சபையில் ஆராதனையில் இருப்பான், வர்ஷிப்பில் இருப்பாங்க. செய்தி வேளையில் திடீர்னு எடுத்துக்கொள்ளப்பட்டுருவான். பார்த்துருக்கீங்களா? பறந்துருவான். பிடிக்காது, வார்த்தை பிடிக்காது, வார்த்தையை கேட்கறதுக்கு இஷ்டம் வராது. பட்டயம் போல் குத்தும் வார்த்தை. குத்தணுன்னே பேசுகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, சாகவே சாவாய் என்று துன்மார்க்கனுக்கு நான் சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு. இதாங்க சபை. யாரும் சாவக்கூடாது, யாரும் துன்மார்க்கமான காரியத்தில் போய் மறிக்கக்கூடாது. அவங்க சாகவே சாகாதபடிக்கு அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்தப்பழியையோ உன் கையிலே கேட்பேன். எவ்வளோ கொடூரமாக இருக்கும் பாருங்க. இந்த சபை ஊழியர்னா நீங்கள் சாதாரண நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆமென். எப்படிப்பட்ட ஆவியெல்லாம் எங்கேயோ போகிற ஆவியெல்லாம் எப்படியோ வரும். ஆமென். கொண்டு வந்து விட்டவனும் பறந்துடுவான், விட்டவனும் சாட்சியாக இருக்க மாட்டான்.
ஆமென். அவனை தேடினா அவன் இருக்க மாட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கடைசியில் யாருக்காக பிரயாசப்பட்டு யாருக்காக பாடுபட்டோமோ அவனே போயிடுவான். இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த இரத்த பலியை குறித்து கேட்பேன். இதுக்கு பயந்து தான் ஊழியம் செய்யணும், சும்மா இல்லை. நீங்களும் தான். இது ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் இல்லை, யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் சத்தியத்தை சொல்லாமல் மறைச்சிங்கன்னா அந்த இரத்த பலி. அன்றைக்கி தான் யாரோ சொன்னாங்க, ஒருத்தவங்களை குறித்து கனவுல ஆண்டவர் காமிச்சாரு, போய் பேசுன்னு. நான் பேசாமல் இருந்துட்டேன். யாரோ இங்கேயா பாண்டிச்சேரியா தெரில. அடுத்த நாள் அவர் சத்தியே போனான், தூக்கு மாட்டி. எப்படி? பாண்டிச்சேரியில். அந்த அம்மாவுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஆண்டவர் தெளிவாக பேசினாரே, தெளிவாக என்கிட்ட பேசினாருன்னா போய் பேச வேண்டியதானே, பேசியிருக்க வேண்டியதானே. அவர் ஏற்றுப்பாரோ ஏற்றுக்க மாட்டாரோன்னு நினச்சேன் பாஸ்டர். அடுத்த நாளே தூக்கு மாட்டி செத்துட்டார். இந்த ரத்தப்படி யார்கிட்ட கேட்பார் சொல்லுங்கள். அந்த வீட்டாருக்கே சொப்பனம் காமிக்காமல் ஒரு அன்னோன் பர்சனுக்கு சொப்பனத்தை காமிச்சு இவருக்காக ஜெபி அப்படின்னு ஆண்டவர் காமிச்சிருக்கார். எங்களோட ஊழியத்திலையும் சில காரியங்கள் நடந்திருக்கிறது. என்னோட சபையில் ஒரு சகோதரன் இருந்தான், எசேக்கியல்னு. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. அவன் நல்ல ஒரு சகோதரன். ஆனால் போராட்டம், அவனுக்கு நிறைய போராட்டம்னா பல விதத்தில் போராட்டம். அதுதான் சொல்கிறது, பேரண்ட், சபையில் இருக்கிற பேரண்ட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும். உங்ககிட்ட இருக்கிற துன்மார்க்கமான காரியத்தை மூட்டை கட்டி வச்சிடணும். அந்த குடும்பம் மூட்டை கட்டி வைக்கலை, அந்த தகப்பன் மூட்டை கட்டி வைக்கலை. துணிகரமாக சில காரியத்தை செஞ்சு கொண்டு வந்தது நிமித்தம், இந்த பையன் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது நிமித்தம், இந்த பையனை வெறுத்து அவர் ட்ரீட் பண்ணி இவனுக்கும் அவங்க தகப்பனுக்கும் பிடிக்காம இந்த பையன் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கூட என்கிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணான். நான் சொன்னேன், உன் தகப்பன், நீ அவர்கிட்ட அப்படிலாம் நீ போகக்கூடாது, அவருக்கு பொறுமையாக இருந்து கீழ்ப்படியணும். பாஸ்டர், அவர் என்னை எப்படி பண்ணாலும் அவர் என்னை ஏற்றுக்க மாட்டுறாரு, என்னை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு, அசிங்கப்படுத்துகிறாரு, அவமானப்படுத்துகிறாரு. நான் எவ்வளோ ஒரு வாலிய பையன், வெக்கத்தை விட்டுலாம் சொல்லியிருக்கான். ரொம்ப அவமானப்படுத்துகிறாரு, கீழ்த்தரமாக நடத்துகிறாரு, ரோட்டில் அப்படி பேசுகிறாரு, பக்கத்து வீடுகள் கேட்க என்னை அப்படி பேசுகிறாரு. பொறுமையாரு. நீங்கள் பேசுங்க பாஸ்டர், நீங்கள் பேசுங்க, நான் வர்றேன். நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன், நான் வர்றேன். ஃபோன் பண்ணி கேட்டேன் அவர்கிட்ட, ஐயா உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் பையன் சொல்கிறானே உங்கள் வீட்டுக்கு வரவா? பாஸ்டர், அவன் பேச்செல்லாம் தூரத்தல்லுங்க. எப்படி இவர் நீதிமான் மாதிரி பேசுவார், ஆனால் ரோட்டில் எங்கேயும் பார்த்தா 10 சோத்திரம் போட்டுருவார். வேறு சபைக்கு போகிற ஆள். ஐயா, ஒன்று நீங்கள் உங்கள் பையனை உங்கள் பாஸ்டர்ட்டையாக கூட்டிகிட்டு போய் ஆலோசனை சொல்லுங்கள். இவன் போகிற போக்கு சரியில்லை, எனக்கு பிடிக்கல, இது எங்கே கொண்டு போய் முடியுமோ தெரியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன நடந்தது? அதுதான் ஊழியம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஞானமாக யாருக்கு ஆலோசனை கொடுக்கும்போதும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணுங்கிறது. அந்த ஒரு சம்பவம் என்னை ரொம்ப அசைச்சிருச்சு. திடீர்னு பார்த்தா இவனை கொண்டு வந்து விட்டவன் நம்ம சபையில் தான் இருந்தான். அந்த நேரத்தில் சொந்தக்காரன், பக்கத்து வீடு, இவனுக்கு அவன் பிளட் ரிலேஷன். விட்டுட்டு அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை, அந்த வீட்டுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை. அதில் இவனை பலிகடாவாக பயன்படுத்திட்டான். எப்படி? இவனை, இந்த பையனை நம்ம ஆள் பலிகடாவாக பயன்படுத்த பிளான் போட்டான். என்றைக்குமே யாரையும் பலிகடாவாக செக் வச்சு பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அது இன்னைக்கு இல்லை, என்னைக்காவது உங்கள் மேலே திரும்பும். நான் இவனை கேட்டேன், நீ தானே கூட்டு வந்த, சொந்தக்காரன் தானே, பக்கத்து வீடு தானே, மற்றதுக்கெல்லாம் நல்லா பேசுகிறிய, ஆலோசனை கொடுக்குறிய, இதை போய் பேச வேண்டியதானப்பா, நீ ஒரு விசுவாசி தானே, ஊழியம் செய்யறல்ல, நீ போய் பேசு, பாஸ்டர் வரட்டுமான்னு கேட்குறாரு, போய் கேளு. நான் கேட்குறேன் பாஸ்டர், கேட்கவே மாட்டான். இப்படியே போயிட்டு இருந்தது. இதுக்கிடையில் இந்த பையன் என்கிட்ட ஒரு நாள் சொன்னான், பாஸ்டர், இவங்கிட்டலாம் சொல்லிலாம் என்னை நீங்கள் கேட்க வைக்காதீங்க, இவங்கெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க, எல்லாம் உங்ககிட்ட நடிக்கிறாங்க, எல்லாம் சும்மா பாஸ்டர், நீங்கள் எனக்கு ஜெபிங்க, ஆண்டவர் என்னை மாற்றுவார். இப்படியே சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு ஏன்னா போராட்டம், அவனுக்கு பயங்கர போராட்டம். அதை யாரும் கண்டுக்கலை. அங்கே மாம்சத்தில் போராட்டத்தை தான் அவங்க பார்க்குறாங்க. இவன் மேலே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஈவில் டூவிங் இருக்குது. அதை கண்டுபிடிக்கல யாரும். அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருக்கு. அவங்க அம்மா ஹோப்லெஸ் லேடி, ஒன்றும் செய்ய முடியாது, அழுக தான் தெரியுது. அவனுக்கு போராட்டம் இருக்குய்யா, கரெக்டாக சொல்கிறீங்க, போராட்டம் இருக்கு.
போராட்டம் இருக்குது, போராட்டம். எங்கே போராட்டம் இருக்கிறதுக்கு காரணம் தூவம் போட்டில் நீங்களும் உங்கள் வீட்டுக்காரும் அவனை தூண்டி விட்டுல பண்ணுறீங்க. நீங்கள் செய்கிற காரியம்லாம் அவனை ரொம்ப விசனப்படுத்தல சொல்கிறான். அவர்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டுறாரு, முழு மூச்சாக வெறுக்கிறாரு, முழு மூச்சாக பகைக்கிறாரு. என்ன நடந்தது? கொஞ்ச நாள் சபைக்கே வரல, ஒரு மாதமாக வரல. எங்கே போனால் தேடுறேன், ஆளே காணும். ஒரு நாள் நாங்கள் சபை முடித்து போகிறோம், நாங்கள் வர்ற வழி அவனுக்கு தெரியும், இந்த வழியில் தான் வருவார்னு. ஒரு குத்துக்கல்ல உட்காந்துருந்தான். எங்களை பார்த்த உடனே, பாஸ்டர் சோத்ரம் உங்களுக்கு தான் காத்திருக்கிறேன் அப்படின்னா. இவனுக்கு முன்னாடி நம்ம ஆள் முன்னாடி போயிருக்கான், அதே ரூட்டில் அவனை பார்த்துட்டு போயிருக்கான். பாருங்க, எவ்வளவு ஒரு குறுக்கூடு மைண்டு சபையில் இருந்து கொண்டு நீ துன்மார்க்கமான, ஆண்டவர் யாரை எச்சரிக்கை சொல்றாரு? துன்மார்க்கனுக்கு நீ எச்சரித்து சொல்லுகையில், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாக, அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும். நீ அவனை, இது ஊழியக்காரனுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கு இதுல பங்கு இருக்கு, சபை விசுவாசிக்கு பங்கு இருக்கு. இப்ப நான் சொல்றது யாரு? சபை விசுவாசி. புரியுதா உங்களுக்கு? நான் போறதுக்கு முன்னாடி சபை விசுவாசி போயிட்டாரு. ஒரு மாசமா காணும், எங்கப்பா நான் பார்த்தா வர சொல்றேன், நான் பார்த்தா கூட்டிட்டு வர்றேன் எல்லாம் சொல்லிட்டு, ஒரு மாசத்துக்கு முன்னாடி சாரி எனக்கு முன்னாடி இவன் போனவன், நான் கேட்குறேன் எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்குற? அந்த விசுவாசியை சொல்கிறான், இப்போ தான் போகிறாரு, பார்த்துட்டு தான் பார்த்தவொன்னே எதுவும் கேட்டாரா? கண்டுக்காமல் போயிட்டாரு. நான் உங்களுக்கு தான் காத்திருக்கிறேன். என்னப்பா சொல்லு? பாஸ்டர், எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு, உங்ககிட்ட சொல்லிவிட்டு என் வாழ்க்கையை முடிக்கலான்னு பார்க்குறேன். எப்படி? என்கிட்ட சொல்லிவிட்டு வாழ்க்கையை அட பாவியா, ஏன் ஆனா கிடச்சேன் உனக்கு, என்கிட்ட சொல்லிவிட்டு வாழ்க்கையை முடிக்கணும்னு பார்க்குறிய? அப்படியே மேலே பார்த்தா இவன் சரியில்லாமல் பேசுகிறவன். பாக்கெட்டில் என்ன வச்சுருக்கேன்னா ரேட் பாய்சன் நான் உள்ளே வச்சுருக்கான். அது எடுன்னு. இல்லை பாஸ்டர், என்ன எதுக்கு சொன்னேன்? சொல்லாமல் செய்ய வேண்டியதானடா. என்கிட்ட ஏன் சொன்னேன்? நீ சொல்லாமல் செஞ்சுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட சொன்னேன்? பாருங்க எப்படி வருது பாருங்க, என்கிட்ட சொல்கிறான். அதை கூட இல்லை பாஸ்டர், எனக்கு வெறுத்து போச்சு வாழ்க்கை, என்னை கூட்டிகிட்டு வந்து ஒன்றும் பார்த்தீங்களா கண்டுக்காமல் போயிட்டான். நான் என்ன பண்ணுறேன், அங்கேருந்து 10 ஃபோன் பண்ணுறேன் நம்ம விசுவாசிக்கு. இந்த விசுவாசிக்கு, நம்ம விசுவாசிக்கு, உண்மையுள்ள விசுவாசிக்கு 10 ஃபோன். இவன் கையிலேருந்து நான் இப்படி ஒன்று ரெக்கவர் பண்ணியிருக்கேன், இது ரொம்ப டேஞ்சராக போயிட்டுருக்கு அப்படின்னு. ஃபோனே எடுக்கலையே நம்ம ஆளு, ஃபோனே எடுக்கலை, 10 ஃபோன் எடுக்கலை. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவரை பார்த்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணுவார். எவ்வளவு குறுக்கூடு மைண்ட். சபையில் ஒரு நாளும் இப்படிப்பட்ட காரிய மாதிரியாக இரு தேவ பிள்ளையே. நீ நினைக்கிற நீ செபிக்கலாம், நீ ஊழியம் பண்ணலாம், ஊழியத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்கலாம், எதையும் கர்த்தர் கண்டுக்க மாட்டார். இடரெல்லாம் மாத்திரம் இருக்காது சபையில். எப்படி இருக்காத? பி thou an example to the church. நான் தான் சபையினுடைய எடுத்துக்காட்டு. நீ பிரசங்கம் பண்ணாத, ஊழியம் பண்ணாத, ஷோ யுவர் குட் திங்ஸ், பி நார்மல், பேசாம இரு. என்னிலே கனி கொடாத கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு சுத்தம் பண்ணுகிறார். கனி எப்படி கொடுக்கும்? என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அவ்வளவுதான். கர்த்தருக்குள்ள நிலைச்சிரு, வேற ஒண்ணும் செய்யாத. நீ நல்ல ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ள நிலைச்சிரு, உன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தருக்குள்ள நட. அப்ப அதை பிடுங்கினேன். அதை பிடுங்கி எங்கள் கையில் நாங்கள் வச்சுக்கிறதுக்கே அச்சப்பட்டு இருந்தாலும் ஜெபம் பண்ணி பாஸ்டர் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டேன். அவன்கிட்ட சாப்பிட்டியா? பார்த்தீங்களா, இங்கே தான் வேணையே வந்துச்சு. சாப்பிட்டியா நீ? பாஸ்டர் 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு. 3 நாள் ஆச்சா? அடப்பாவி, வீட்டுக்கு போல, வீட்டில் சாப்பாடே கொடுக்க மாட்டேறாங்க பாஸ்டர், 3 நாள் ஆச்சு. சரி, இந்தா 100 ரூபா சாப்பிட்டுட்டு சாயந்தரம் சர்ச்சுக்கு வந்து திறந்து உட்காந்துரு. சாயந்தரம் ஆராதனை இருக்குது, நான் உன்னைய சர்ச்சை முடிச்சுட்டு கூட்டிகிட்டு போய், இதில் நான் என்னங்க பண்ணேன் சொல்லுங்கள், இதில் நான் என்ன பண்ணேன்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
அதுதான் பண்ணுவீங்க. நான் அதை தான் பண்ணேன். எங்கேயாவது சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு சாப்பிட்டுன்றான் ஒரு விசுவாசி. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் அனுதின் தெரிஞ்சு, நல்லா தெரிஞ்சு அந்த வீட்டாரும் நம்ம சபையினுடைய உத்தம விசுவாசியும் பார்த்தும் பார்க்காத மாதிரி, கேட்காத மாதிரி. வாட் அன் எக்ஸாம்பிள்! எங்க இருக்கு உங்க எக்ஸாம்பிள்? எனக்கு என்ன இருக்குது? ரத்தப்படி இருக்கு உனக்கு. மறந்துடாத, மறந்துடாத. அது எந்த விதத்தில் வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும். ஆமென். நானே நடுங்கிட்டு இருக்கிறேன் இந்த காரியத்துக்கு. நம்ம ஒரு காரணம் ஆயிட்டோமோன்னு. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் தெளிவாக பேசினார். மகனே, நீ உத்தம இருதயத்தோடு இதை செய்தாய், நீ ஒன்றும் கவலைப்படாத போ. அன்னிலேருந்து நான் அதை விட்டுட்டேன். கூடுமான வரையிலும் தப்பு வைக்க கூடுமானால், கொலை உண்கிறவனை தப்பு வைக்க கூடுமானால் தப்புவே. அப்படிதான் வேதம் சொல்லுது. ஒருவன் கொலை உண்ட போறான், தூக்கு தண்டனை அவனுக்கு ஹேங்கிங் உறுதி ஆயிடுச்சு. தப்பு வைக்க கூடுமானால் தப்புவி, தப்பு வைக்க கூடுமானால் தப்புவி. அதான் செய்ய முடியாத அவனால, அந்த காரியத்தை பண்ண முடியாத அவனால. சரி கீரிட்டு போயிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், பாஸ்டர் சொன்னாரே அப்படின்னு நேராக அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். அடித்து துரத்தி விட்டாங்க அவங்க அப்பா. இந்த பக்கம் வந்துடாத, பாஸ்டர் சொன்னார். பாஸ்டர் அதுக்கு இஷ்டம், அவருக்கு என்ன, அவர் அங்கேருந்து இருக்கிறாரு. எப்படி என்னைய பார்த்தா 10 வாட்டி கூழ கும்பிடு போடுற ஆள் எனக்கு பின்னாடி இருந்து அப்படி பேசி துரத்தி விட்டார். நேராக போனான். சாயந்தரம் ரேட் பாய்சனை வாங்கினான், அடித்தான். குரோம்பேட்டில் அட்மிட். அவர் அதுக்கு பிறகு, பாஸ்டர் என் பையன் ரேட் பாய்சன் சாப்பிட்டான். யோ, இந்த ரத்த போலி ஒன்றை விடாது. எடுத்த உடனே சொன்னேன், உனக்கு எத்தனை ஃபோன் போட்டேன்? யாருக்கு? அவங்க அப்பாவுக்கு. பாஸ்டர் அவன் நடிப்பான், அவன் சாக மாட்டான், அப்படியே செத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவர் அப்படி தான் ஏமாற்றுவான். நீங்கள் இந்த மாதிரி பாய்சன் எடுத்தீங்கல்ல, இந்த மாதிரி நான் நிறைய முறை எடுத்திருக்கேன் அவன்கிட்ட இருந்து. யோ, இப்போ 100 ரூபா வாங்கிட்டு போகிறான், அவன் எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவனை வீட்டில் சேர்த்துக்கையான்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இவன் போயிருக்கான். அவனை துரத்தி விட்டு அவனை இன்சல்ட் பண்ணி, அங்கே ஒரு ஊழியக்காரி இவனுக்கு ஜெபிக்க போயிருக்காரு. அவர்கிட்ட சொல்லி 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 அழுதுருக்கான். இது அவங்க அம்மா என்கிட்ட சாட்சியாக சொல்லிச்சு. நல்ல பாஸ்டர் எனக்கு கிடைச்சார், என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார், சாப்பாட்டுக்கும் தான் கொடுத்தார். அவர் இவனை பாவரிக்கை செய்ய வச்சு 3 நாள் கழித்து மறிச்சே போனான். நம்ம சபை விசுவாசிக்கு நடந்தது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனத்தின்படி ரொம்ப ஜாக்கிரதையார். சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராது. கர்த்தருடைய கோபாக்கினே அவன் மேலே இருக்கட்டும், அவன் குடும்பத்து மேலே இருக்கட்டும், சாபமே அவன் மேலே இருக்கட்டும். கர்த்தரே கண்டம் பண்ணி அவனை கடிஞ்சு சபிச்சிருக்காருன்னு வை. ஆனால் கர்த்தருடைய விசுவாசிக்கும் ஊழியக்காரனுக்கும் ரைட்ஸ் இருக்கு, ரைட்ஸ் இருக்கு, சும்மா இல்லை. ஆமென். சாட்சி இருக்கு, சாட்சி உள்ள ஜீவி. அதனால தான் அவன் கடைசி நேரத்தில் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கான். அந்த இன்னொரு ஊழியக்காரர் அங்கே ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ண வந்த ஒரு ஊழியக்கார்ட்ட சொல்லியிருக்கான். பாஸ்டரா இவாஞ்சலிஸ்டா தெரியாது, அவர்கிட்ட சொல்லி அழுதுருக்கிறான். அவங்க அம்மா பக்கத்தில் இருந்து கேட்டே இருந்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். எனக்கு நல்ல எண்ணத்தில் பண்ணார், பிசாசு என்னை வஞ்சித்துடுச்சு, நான் இருக்க மாட்டேன். உண்மை. அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கான், பாஸ்டர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு, பாஸ்டர் முகத்தை நான் பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப உடைச்சிடுச்சு அந்த சம்பவம். என் ஊழியத்தில் ரொம்ப உடைத்த சம்பவம். உண்மை தேவ பிள்ளை. ஒரு ஆத்துமாவா பாரு. சபையில் ஏளனமாக பார்க்காத. இவங்கெல்லாம் என்ன, இவங்கெல்லாம் என்ன, இவன் இன்னும் பாவம் செஞ்சுட்டு தானே இருக்காரு. எவ்வளோ வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டுறாரு, எவ்வளோ வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு. உங்களை விட எங்களுக்கு தான் சலிப்பு வரும். அந்த ஆவிகள் எங்களை வந்து அட்டாக் பண்ணும். உங்களுக்கு ஜெபிக்கும் போது அந்த போராட்டம் எங்களுக்கு வரும். என் ஆளுக்கு நீ ஜெபிக்கிறியா? கதை ஸ்தோத்திரம்.
அப்படி ஜெபிச்சு எத்தனையோ பேருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு சபையில். இன்னொரு 4 பேருக்கு ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். கரங்களை வைத்துங்க. உண்மை, இன்னும் 4 பேருக்கு ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். சோத்ரன் கவுண்டனில் அது இறங்கணும் இல்லை கூடக்கூடாது. திடீர்னு பார்த்தா ஒன்று திடீர்னு முளைக்குது. சோத்ரம் திடீர்னு ஒன்று முளைக்குது. இது எங்கேருந்துடா வந்தது? இது இந்த ஆவி இவ்வளோ நாள் எங்கே இருந்தது? ஏதாவது ஒரு விதத்தில் burden, take burden, take burden, take burden. Same like Paul, same like Jesus. Take burden. என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். சபைக்குள்ள வந்துட்டா உன் பிராணன் அருமையா எண்ணாத. அப்பதான் நீ பரலோகம் போவ. நீ பாடுகளுக்கு மத்தியில், உபத்திரவத்துக்கு மத்தியில் பரலோகம் போகும்போது உச்சி முகர்ந்து உன்னை இயேசு தனக்கு அருகில நிறுத்தி சந்தோஷப்படுவார். உண்மையும் உத்தமமான ஊழியனே, உண்மையும் உத்தமமான சபையே, உண்மையும் உத்தமமான தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, ஆமென். சோ வாட்ச்மேன், விழித்திருந்து காக்கும் மேய்ப்பன், தன் ஆடுகளுக்கு வரும் கேடுகளை முன்னறிவிக்கிறவனாக இருக்க வேண்டும். அவன் விசுவாசத்தினால் இருக்க வேண்டும், பயப்படுகிறவனாக அல்ல. ஏனென்றால் அநேகரின் பாதுகாப்பு அவனிடத்தில் தங்கியிருக்கிறது. அப்போஸ்தலர் 20:31. அப்போஸ்தலர் 20:31. சீக்கிரம். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்தேன். நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை. பவுலுக்காவது 3 வருஷம். இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படும். ஸ்தோத்திரம். பவுலுக்கே 3 வருஷம் தானே. நாங்கள் உண்மையாக உத்தமமாக விடாமல் ஜெபிக்கிறோமே. கரங்களை வைத்து கத்தர்கள சொல்லுங்க. ஆமென். பவுல் என்ன சொல்றாரு? நான் 3 வருஷ காலமா இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திரு. உனக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைச்சு விழிச்சிரு. மீண்டும் உங்க வீட்லயோ மீண்டும் உங்க குடும்பத்திலேயோ கெட்டு போன ஆவி திரும்ப வராம பார்த்துக்க. அது உன் கையில தான் இருக்கு, உன் குடும்பத்துல தான் இருக்கு, உன் குடும்ப ஐக்கியத்துல தான் இருக்கு. அதுக்கு எல்லாருமே காரணம் இருக்காங்க, எல்லாருமே காரணமா இருப்பாங்க. பிள்ளைகள் காரணமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? கணவன் காரணமா இருப்பான், மனைவி காரணமா இருப்பாங்க, சபை காரணமா இருக்கும். நான் என்னை குறித்து சொப்பனம் பார்த்தேன். நான் இவங்களை பற்றி பார்த்தேன். ஃபியூ. இந்த சிஸ்டரை பற்றி எனக்கு காமிச்சார் ஆண்டவர், இந்த பிரதரை பற்றி எனக்கு காமிச்சார். ஒன்லி ஃபியூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஜெபிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் உங்களுக்காகவே ஜெபிச்சுட்டு வர்றீங்க, உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவே ஜெபிக்கிறீங்க. Be an example church. Be thou an example church. Hallelujah. ஜெபி. இந்த பாரத்தை கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி ஜெபி. ஜெபம்தான் சபையினுடைய பெரிய அஸ்திவாரம், அஸ்திரம். இந்த அஸ்திரத்தை பிசாசால தொடவே முடியாது. அட்லீஸ்ட் ஸ்தோத்திரமாவது போடு. ஆவியில கண்டுபிடிச்சு கேளு. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? யாராவது கேட்டிருக்கீங்களா சபையில்? ஏன் உங்க முக வாடலா இருக்கீங்க? கேட்டிருக்கீங்களா? கொஞ்ச நாளாக உங்களை பார்க்குறேன், எனக்கு சரியில்லையே. கேட்டிருக்கீங்களா? அப்படியே வர்றது, அப்படியே உட்கார்றது, அப்படியே அல்லலியா போடுறது, அப்படியே போகிறது. இதுக்கு தான் இந்த வீட்டு கூட்டங்கள் நடத்தி அங்கே தான் நிறைய காரியத்தை தோண்டி கொடுக்குறார் கர்த்தர். அங்கே தான், சபையில் கூட இல்லை. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அங்கே பேசுகிற மாதிரி இங்கே பேச முடியல. புரியுதா? பிரைஸ். அப்போ ஆனால் இன்று ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் கேள்விப்படுகிறவைகள் எல்லாம் பார்க்கும்போது தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். லைக் ஏசாயா 56 10 12 வசனங்கள் வரை வேகமாக வாசிப்பீங்களா? 56
10-12. எஸ்சி 56 10-12மா. காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லோரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய். அவனுடைய காவல்காரர் எல்லோரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லோரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். ஜெபிக்காதவனுக்கு கர்த்தர் இவ்வளவு ஹார்ஷ் வேர்டா சொல்றார். ஆமென். உன் குடும்பத்துக்கு நீ தான் ஜெபிக்கணும், உன் சபைக்கு நீ தான் ஜெபிக்கணும். உன் குடும்பத்துக்கு நீ ஜெபிக்கிறத விட நீ போற சபைக்கு ஜெபி. கர்த்தர் அங்கதான் பார்ப்பார். உன் குடும்பத்தை தன்னால கர்த்தர் ஜெபிக்க, தன்னால கர்த்தர் நடத்துவார். ஆமென். கொஞ்சம் பார்வை அப்படி திருப்பு. இன்னைக்கு நான் யார் யாரெல்லாம் பார்த்தேன் சபையில், யார் யார் முகம்லாம் முகவாடெல்லாம் இருந்தது. ஃபோன் போட்டு கேளு, என்ன ரொம்ப டல்லாக இருந்தீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க, அப்படி கேளு. நீ ஜெபிக்கிற ஒரு சகோதரியா சகோதரனாக இருந்தால் நீ கேட்ப. நான்லாம் இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு வரேன், தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் கேட்டு வரேன். எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்காரு உங்கள் வீட்டுக்காரு, கேளு. ஆமாம். நீ என்ன காசா கேட்க போற, இல்லை அவங்ககிட்ட போய் பணம் கேட்க போறியா, இல்லை வேற எதுவும் கேட்க போறியா, என்ன கேட்க போற? சபைக்குள்ள வந்துட்டா நீ வெளிச்சம், நீ வெளிச்சத்தின் பிள்ளை. உனக்குள்ள எந்த ஒளிவு எந்த ஒரு மறைவு இருக்கக்கூடாது. நீ வெளிச்சமா பேசணும், வெளிச்சமா இருக்கணும். ஆமென். எஸ், படிங்க சீக்கிரம் 12 வரைக்கும். திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்கள் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழுவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிற மேய்ப்பர்கள். சபை எங்க போய் கொண்டிருக்கு? நான் என்ன பண்றது பாஸ்டர்? அது போகுது, அது போறாங்க, நான் என்ன செய்யறது? பேசாம ஊழியத்தை விட்டுட்டு போயிரு, யார்கிட்டையாவது கொடுத்துட்டு போயிரு. ஊழியத்தை விட்டுட்டு இங்கே உட்காந்துருக்குது, அங்கே உட்காந்துருக்காடு பிரசங்கத்தை, அங்கேருந்து யாரையாவது கொண்டு வந்து இங்கே நிறுத்துவார். ஆமென். ஊழியம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. என்னைக்கு உனக்கு அந்த திராணியிலையோ அந்த தெம்புலையோ ஊழியம் செய்யாத, கேர்ஃபுல். ஏன்னா நம்ம கணக்கு ஒப்புவிக்கணுமா, சும்மா இல்லை. நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும், கணக்கு ஒப்புவிக்கணும். நியாயாதிபதி வருகிறார், அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். இந்த பூமியில பரிசுத்தாவிக்கு நீ கணக்கு ஒப்புவிக்கணும். பரிசுத்தாவிக்கு கணக்கு ஒப்புவிக்கிறது எப்படி தெரியுமா? நீ ஒழுங்கா கணக்கு ஒப்புவிக்கல, உன்னால நிம்மதியா தூங்க முடியாது. உன்னால நிம்மதியா தூங்க முடியாது, உன்னால நிம்மதியா நடமாட முடியாது. உன் மனசு ஒட்டச்சு எடுத்துரும், உன்னை மனசு உன்னை ஒட்டச்சு எடுத்துரும். ஒரு கம்பீர சத்தம் உனக்குள்ள வராது. கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள் வராது. ஆமென். ஒரு எச்சரிப்பு சத்தம் வராது. நமக்கு ஏன் வம்பு, நமக்கு ஏன் வம்பு, அது எப்படியாவது போகுது. ஆமென். வாருங்கள், திராட்சரசத்தை கொண்டு வருவேன், மதுவை குடிப்போம், நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்பார்கள். போட். அப்ப நம்பர் 1 என்ன பார்த்தோம்? குட் எக்ஸாம்பிள். Paul is the example. Number 2, ஊழியக்காரனாக இருக்கிறவன் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவன் ஆகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். அவன் தன்னை வார்த்தையிலே வளர்த்து கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். He must nourish himself in the word of God, in the word. கண்டிப்பாக ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தினமும் வேதத்தை வாசிக்கணும், ருசிக்கணும், புசிக்கணும். ஆமென். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். வார்த்தைகள் நல்ல சாப்பிடு, வார்த்தை நல்ல புசி. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் அவைகளை என்ன செய்தேன்? அந்த ஒரு வார்த்தை உனக்கு டானிக்கா இருக்கும். அந்த வாரம் முழுவதும், அந்த மாசம் முழுவதும். இப்ப சொன்னாங்கல்ல ஒரு வாக்குத்தத்த வசனம், என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அது அப்படியே இருதயத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த அவங்களுக்கு சாட்சி சொல்லும்போது அந்த வார்த்தை வருது, இது மாதிரி தான் நடந்திருக்கு எனக்கு, அப்ப இந்த மாதிரி காரியம் தான் நடந்திருக்கு, வார்த்தை காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார். பிரைஸ் காட்.
அது உனக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்க. அது வேற எதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? கட்டுறதுக்கு. அவருடைய ஊழியக்காரராக நாங்கள் எழுந்து கட்டுவோம், பின்னாடி வார்த்தை வருது. ஓகே, அதை எனக்குன்னு கிளைம் பண்ணு. திஸ் வேர்ட் ஃபார் மீ. ஆமென். புரியுதா? இந்த வார்த்தை எனக்கு உரியது. ஆமென். இன்னொருத்தங்க இது எனக்கு உரியது. நான் இதை இப்படி இந்த ஆங்கிள் நான் எடுப்பேன். புரியுதா? எப்படி வேணாலும் இட்லி சாப்பிடலாம் இல்லையா? எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ஒரு இட்லி எடுத்து அப்படியே முழுங்கலாம், பிச்சும் சாப்பிடலாம், எப்படியும் சாப்பிடலாம். என்ன, சாம்பாரில் போட்டு விரவையும் சாப்பிடலாம். சில பேர் அப்படிலாம் சாப்பிட பார்த்துருக்கேன். ஆமாம், மெதுவாக பிச்சு ஒன்று ஒன்றா சாப்பிடும், எப்படியும் சாப்பிடலாம். அவனுக்கு அவன் டேஸ்ட். ஸோ டேஸ்ட் த வேர்ட் ஆஃப் லார்ட். கர்த்தருடைய வார்த்தையை ருசி. மத்தேயு 4:4 சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். 1 பேதுரு 2:3 சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். வாஞ்சியாரு. ஜெபிச்சு முடிச்ச உடனே வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை படிக்கணும். நீ இன்னைக்கு செஞ்சு பாரு, உன் வீட்டு பிரச்சனை மாறுதா இல்லையான்னு பாரு. ஏன் இன்னும் பிரச்சனை மாறல நிறைய பேருக்கு? ஏன் இன்னும் மாறாமல் இருக்கு? டூ ப்ராப்பர். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செஞ்சு பார். எழுந்துச்சு ஜெபி, கொஞ்ச நேரம் வேதம் வாசி. அதே மாதிரி வேலைக்கு போறீங்களா, சாயந்தரம் வந்த உடனே கொஞ்ச நேரம் ஜெபிங்க, வேலை வாசிங்க. இன்பிட்வீன் வேலை ஸ்தலத்துலையும் சரி நல்லா ப்ரைஸ் பண்ணிட்டே இருங்க, சின்ன ஜெபம் பண்ணுங்க. நிறைய இருக்குமா, உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்துங்க. பிரைஸ் காட். ஆகையால் ஒரு போதகன் வார்த்தைகளாலே வளருவது என்பது மிகவும் முக்கியம். அவன் தினமும் போதகன், நாட் ஓன்லி போதகன், விசுவாசிகளும் தேவ பிள்ளைகளும், அவன் தினமும் வார்த்தைகளை தியானித்து அதை சபைக்கு முன்பாக கொண்டு வருகிறவனாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக 1 தீமோத்தேயு 4:7 சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு டிசிப்ளின் யுவர்செல்ஃப்ஸ். அவருடைய ஹெட்டிங்ல போட்டிருக்கு, சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. கிழவிகள் பேச்சுன்னா எப்படி இருக்கும்? உப்பு இருக்காது, சப்பு இருக்காது. நாங்கள்லாம் அப்படி இருந்தோம் தெரியுமா அந்த காலத்தில். அவங்ககிட்ட நீ பேசுனா உனக்கு ஒன்று காது அருந்து விழுந்துடும். ஊர் சைட்லலாம் கிழவிகள் பேசுனதெல்லாம் கேட்கணும், ஒன்றும் புரியாது. வாயில் வெத்தலையை போட்டுட்டு என்னத்தையோ பேசிட்டு கிடக்கும். ஆமாம், அதில் ஞானமாக பேசுகிறவங்களும் உண்டு, புத்தி மாறி பேசுகிறவங்களும் உண்டு, மனம் பேதலிச்சு பேசுகிறவங்களும் உண்டு, அது முத்தி போய் பேசுகிறவங்களும் உண்டு. முத்தி போயிடும், என்ன பேசுனே தெரியாது, பேசிகிட்டே கிடக்கும். அந்த அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கும். எதுக்கு நீ எல்லாம் இதை விட்டு போனேன்? ஆமாம், நான் ஒன்று கேட்குறேன், தாய் இல்லாமல் மகன் வர முடியுமா? இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. நீ சொல்கிறதுக்குள்ளே உனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அதனால் நீ என்ன செய்வ? இது அரைச்சமாகவே அரைச்சிட்டு கிடக்கும். ஆமாம், சோத்ரம் கிழவிகள் பேச்சு. ஓகே, அடுத்தது என்னது? தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு. 1 கொரிந்தியர் 9:24-27 வரைக்கும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாயமாய் போகாதபடிக்கு. அந்த வசனம் தான் டெய்லி ஆண்டவர்ட்ட நான் ஜெபம் பண்ணுவேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவன் என்று போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இது ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் பிரசங்கம் பண்றதுன்னா, நீ எக்ஸாம்பிளா இருக்கிறவங்களும் யூ ஆர் ஆல்சோ பிரீச்சர். புரியுதா? ஆமென். யூ டிசைபிள். சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதாக்குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே
எல்லாருக்கும் இந்த கடமை இருக்கு, எல்லாருக்குமே இருக்குது. சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை ஊழியர்களாக, புதிய ஏற்பாட்டில் 5 ஊழியங்களை கர்த்தர் தெரிந்திருக்கிறார். அது சிலரை போதகராக, டீச்சராக, மேய்ப்பராக கர்த்தர் சபையில் வைக்கிறார். அது வேற. உங்களுக்கு அந்த காலிங் வரும்போது நீங்களும் அப்படி இருப்பீங்க. ஆமென். அது வரையிலும் எங்களுக்கு பங்கு இல்லையா பாஸ்டர்? இருக்கு இருக்கு இருக்கு. எஸ், டிசிப்ளின் யுவர் செல்ஃப். 4th, எக்ஸாமின் யுவர் செல்ஃப். உன்னை பரிசோதித்து பார்த்து உன்னை அறிந்து கொள். 1 தீமோத்தேயு 4:16. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் என்ன சொல்ல வர்ற? எச்சரிக்கையாக இரு. சொல்றது வேதத்தின்படி சொல்லு. பட்சபாதம் இல்லாம பேசாத. ஒரு இதோட பேசு. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஒருத்தவங்கள்ட்ட எப்படி, ஒருத்தவங்கள்ட்ட அப்படி, ஒருத்தவங்களை குளிர் வைக்கிற மாதிரி, ஒருத்தவங்களுக்கு இது பண்ண அப்படி பேசாத. சரியான முறையில் பேசு, சரியான முறையில் சொல்லு. ஆமென். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். இது உங்க வீட்டுக்கும் பொருந்தும், உங்க குடும்பத்துக்கும் பொருந்தும், உங்க பிள்ளைகளுக்கும் பொருந்தும், உங்களுடைய உங்களுடைய சூழ்நிலைகள் இருக்கிற எல்லாருக்குமே இது பொருந்தும். ஓகே. அடுத்ததாக நீங்க பார்க்கும்போது டேக் ஸ்பிரிச்சுவல் இன்வென்டரி. அதாவது ஆமென், ஆவிக்குரிய பொக்கிஷன். உங்களுடைய ஆவிக்குரிய வெளிச்சத்திலே வார்த்தையின்படியே நிறுத்தி நீங்கள் பார்க்க வேண்டும். பவுல் இதே எச்சரிப்பை தனது கடைசி பிரயாணத்திலே எபேசில் உள்ள மூப்பர்களுக்கு அவன் எச்சரித்து சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 20:28 வாசித்துப்பார். அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். ஆமென். 30 படிங்க. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். சபையிலே இப்படி நடக்கும். சிலர் எழும்புவாங்க, மாறுபாடானவைகளை போதிச்சு, மாறுபாடானவைகளை பேசி அறிந்திருக்கிறேன். அதில் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, ஒரு 5 காரியத்தை சொல்றாரு பாருங்க. வேகமாக அதை பார்ப்போம். என்னன்னா 31 பாருங்க. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அது இங்கிலீஷ்ல படிமா கொஞ்சம். Therefore watch and remember that by the space of 3 years I cease not to warn everyone night and day with tears. Therefore watch and remember. நல்லா கவனிக்கணும். ரிமெம்பர். கவனக்குறைவா இருக்காத. கவனக்குறைவு. 31 உனக்கு சொல்ற வார்த்தையை அங்க 3 வருஷமா போட்டிருக்காரு. எத்தனை வருஷமா சபையில் வரீங்க கணக்கை கூட்டிக்கிங்க. 3 வருஷமா இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். கவனக்குறைவா இராதேயுங்கள். ரிமெம்பர், ஞாபகத்தில் வைத்திருங்க. கவனக்குறைவா இராதேயுங்கள். அடுத்தது என்னது? 32 படிங்க. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். ஆழமற்ற தன்மையாக இருக்காதீங்க. அது இங்கிலீஷ்ல படி. And now, brethren, I commanded you to God and to the word of His grace, which is able in build you up and to give among all them which are sanctified. Amen. Number 1, கவனக்குறைவு. Number 2, ஆழமற்ற தன்மை. நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும்
உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராக இருக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்தை அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அடுத்து 33. ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. இங்கிலீஷ்ல படி. I have counted no man's silver or gold or apparels. This is என்னது? Counted means பேராசை. பேராசை இருக்கக்கூடாது. சபையில் ஊழியக்காரனுக்கு இருக்கக்கூடாது, சபைக்கு இருக்கக்கூடாது, சபை பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அது சபை ஆசீர்வாதமாகவே இருக்காது, வளராது. பேராசை, பேராசை பெரு நஷ்டம். சரியா? 34ஆம் வசனம். 34. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. அது இங்கிலீஷ்ல படி. yourselves know that these hands have ministered unto my necessities. Be necessities. சோம்பலா இருக்காது. Amen. Unto them that were with me. சோம்பல். சரியா? எத்தனை காரியம் வருது? கவனக்குறைவு, ஆழமற்ற தன்மை, பேராசை, சோம்பல். ஃபைனலி அது அந்த வசனத்தையும் படிங்க. அடுத்தது 35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். ஆமென். This is selfishness. சுயமாய் நடக்கிறது சபையில் இருக்கக்கூடாது. இவ்வளவு காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஆமென். ஆகவே ஃபைனலி 1 கொரிந்தியர் 10 பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை படிங்க. 12-13 வசனம். ஏனெனில் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12-13. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல நான் தூரமாக இருக்கிற இப்போதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இதுதான் உண்மை. இந்த be an example உங்களை எங்கே கொண்டு போய் விடும்? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் படுற பிரயாசம் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படி உங்களை விடும். என்னைக்கு நீங்கள் மறிச்சாலும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறி நல்ல சமாதானத்தோடு உங்கள் படுக்கையில் இழப்பாருவீங்க. ரொம்ப ரொம்ப உண்மை. அடுத்த வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் இப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தரே விருப்பத்தையும் செய்ய உண்டாக. நீங்க ஊழியம் கிடைக்கல, எனக்கு ஊழியம் இல்லை, நீங்க சொல்ல தேவையே இல்லை. பே an எக்ஸாம்பிள். மாதிரியா மட்டும் இருங்க, உங்களை தேடி ஊழியம் வரும். நம்ம சபையில் அப்படிலாம் வந்திருக்கு. ஊழியத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஊழியத்தை கொடுன்னு சொன்னார். எப்படி பண்ணுவாங்க? நீ கொடு. ஆமென். இப்போ பாருங்க, மாதிரியாக இருக்காங்க. எப்படி இருக்காங்க? ஊழியத்துக்கு போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, ஐயா நாளைக்கு இங்கே நான் போகிறேன், ஜெபிச்சுக்குங்க. எப்படி இருக்கு? புரிஞ்சுக்கிட்டோம், கரங்களை வைத்துங்க. ஆமென். பிரைஸ் காட். நாளைக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம், ஜெபிங்க. பிரைஸ் காட். எப்படியெல்லாம் கர்த்தர் மாற்றி கொண்டு வர்றார். be an example. மாதிரியாக இருங்க. நம்ம அடுத்த வாரத்தில் இதனுடைய அந்த 6 காரியங்களை நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். எந்த 6 காரியங்களை? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நிலைமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் 6 காரியம் இருக்குது. 6 காரியத்தை இன்னைக்கு நேரம் இல்லை, அடுத்த வாரத்தில் நம்ம இதை குறித்து பார்ப்போம். இந்த 6 காரியத்திலையும் எப்படி நம்ம இருக்கணுங்கிறத சரியா முழந்தால் படியிடுவோம். எல்லாரும் முழந்தால் படியிடுவோம். அவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். Let no man despise the youth, but be thou an example of the believers.
Be thou an example to the church. Amen. நாம் தான் சபையினுடைய எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியவர்கள். எடுத்துக்காட்ட மாடல் சர்வன்ட்ஸ், மாடல் சர்ச். ஹல்லேலூயா. பரலோகம் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்கிறது, எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்கிற உங்களோட செய்தியை, உங்களோட பேச்சை, உங்களோட ஜெபத்தை, உங்களுடைய நடத்தையை, உங்களுடைய வார்த்தையை, உங்கள் எண்ணங்களை, ஆமென், நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறத இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும், இப்படி ஆண்டவருக்காக இப்படி உண்மையாக இருக்கணும், உண்மையாக ஓடணும், எல்லாத்தையும் கர்த்தர் நினைவில் வைக்கிறார், எல்லாத்தையும் கர்த்தர் கணக்கில் வைக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பயப்படாத, கர்த்தர் உன்னை என்னோட கூட இருந்து இந்த மாதத்தில் உன்னை 5 மாதத்திலையும் கர்த்தர் கிருபையாய் காத்து நடத்தி இந்த கடைசி நாளில் கர்த்தர் உனக்கு பேசின வார்த்தையின்படி நீ போகிற சபையில் உண்மையாரு. நீ போகிற சபையில் உன்னை கண்டுக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கலாம், உன்னை உதாசீனப்படுத்த மாதிரி இருக்கலாம். அது தேவனே அப்படி செய்ய வைத்திருப்பார், தேவனே அப்படி செய்ய வைத்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆமென். கர்த்தருடைய கரத்தில் அடங்கிரு, கர்த்தருடைய கரத்தில் அடங்கிரு. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிரு. அது ஆமென். கர்த்தர் உன்னை இந்த நாட்களில் பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உன்னை நாட்களில் சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர்ட்ட சொல்லு, வேதனை உண்டாக்குகிற வழி என்கிட்ட உண்டோ, பார்த்து நடத்துங்கப்பா. எந்த ரத்த பலிக்கு நான் ஆளாயிடக்கூடாது, எந்த துன்மார்க்கமான காரியங்களுக்கு நான் துணை போகக்கூடாது, எந்த துன்மார்க்கமான ஆலோசனைகளுக்கு நான் உடம்பற்றக்கூடாது, எந்த துன்மார்க்கமான ஆலோசனைகளை நான் என்கரேஜ் பண்றவனாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, கூடுமானால் கொலையுண்ணக்கூடியவர்களை தப்புவிக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கணும். கூடுமானால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சபைக்கு பிரயோஜனமான காரியங்களை நான் போதித்து பிரசங்கித்து ஆண்டவரே சபையில் ஆத்ம ஆதாயப்படுத்துவதற்கு என்னை ஒரு கருவியாக மாற்றும். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் என்னில் உண்டாக்கும். என்ன விருப்பமாக இருக்கிறீர், என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீர், என்னை கொண்டு என்ன காரியத்தை நடப்பிக்க நீர் ஆயத்தமாக இருக்கிறீர், எனக்குள்ள அதை நடத்துங்க அப்பா, எனக்குள்ள அதை நடத்துங்க, எனக்குள்ள அதை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் அப்படியே செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். பி பிளஸ், பி பிளஸ், பி பிளஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய வழிநடத்தல் அநோனிக்க சிநேகமும் அந்த தேவப்பிள்ளைகள் மத்தியில் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லி விடை.